வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். ஆத்தென்டிக்கான தர்கா தால் சூப்பர் சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, நான், ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மசூர் தால் 1 கப் எடுத்துருக்கிறேன். 200 ml டம்ளரில் 1 கப் எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு 1/2 கப் அளவு எடுத்து இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 6 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இந்த இஞ்சி 1 இன்ச் அளவு இருக்குது. இதை நல்லா துருவி அதோடு சேர்த்து 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் அதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லா க்ரஷ் பண்ண பூண்டு சேர்த்துட்டு ஒரு 6 சிகப்பு மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இதை ஒரு பெரட்டிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் அதை பொடியாக கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு பெரட்டியாச்சு. இதோட ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி சேர்த்து அதையும் ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. அதோட இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வதக்கிக்குவோம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பெரட்டிட்டு நாம் வேக வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பும் மசூர் தால் அதை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா குழைய வெந்திருக்குது. இப்போ இதோட சேர்த்துட்டு அந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ அந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். நாம் குக்கரில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை சேர்க்குறதுனால அந்த தண்ணி கொஞ்சம் வெதுன்னு தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த தண்ணி சேர்க்குறது கொஞ்சம் சூடாக வெந்நீராக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தால் ஆறின உடனே கொஞ்சம் கெட்டியாயிரும் பாசிப்பருப்பு இருக்கிறதுனால. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மசூர் தாலுக்கு பதிலாக துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். தால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த பாசிப்பருப்பு அடியில் பிடிச்சிரும். அவ்வளோதான். இப்போ 1 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நமக்கு தால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இந்த தாலை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவு 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் 2 பேருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கிண்ணத்தில் அளவாக எடுத்துக்கலாம். இப்போ இதோட கீரின பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். இந்த புதினா சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அந்த சூட்டோடு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு அருமையான தர்கா தால் ரெடியாகிருச்சு. இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் இதை அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.